கல்வி வியாபாரமாகிவிட்ட சூழலில் கல்லூரிகளில் பயின்று வரும் மாணவர்களுக்கு பல காரணிகள் மன உளைச்சலை உருவாக்குகின்றது. இதை தீர்க்க கல்வி முறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்கின்றனர் கல்வியாளர்கள். கடுமையான பாடத்திட்டங்கள், கூடுதல் கட்டணம், புதிய சூழல் என பல விஷயங்களை கல்லூரியில் சேரும் மாணவர்கள் எதிர்கொள்கின்றனர். பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கும் மாணவர்களுக்கு ஏற்படும் மன உளைச்சலும் தன்னம்பிக்கை குறைவுமே தற்கொலைக்கு காரணம் என்கின்றனர் உளவியல் நிபுணர்கள். ஒன்று வந்து ஆப்டிடியூட் கிடையாது, சப்ஜெக்ட்டுக்கு நிறைய ஏரியாஸ் இருக்குது. அந்த எம்பாரஸ்மெண்ட் தாங்க முடியாமல் சில பேர் அட்டென்ட் பண்ணுறாங்க. தி அதர் திங் இஸ், இப்போ ரூரல் வில்லேஜஸ்லேருந்துலாம் வராங்க. அவங்களுக்குலாம் வந்து தமிழ் சரியாக பேச தெரியாது, இங்கிலீஷ் சரியாக பேச தெரியாது, தமிழ் மீடியம்லேருந்து வராங்க. அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, தே ஃபீல் இன்ஃபீரியர். மீதி சுற்றி இருக்கிற சிட்டி பீப்புளெலாம் அவங்கள ஃபன் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க ஆக்சென்ட் வேறு மாதிரி இருக்கும். அந்த இதெல்லாம் அவங்க மைண்டில் இருக்கும். தட் ஆல்சோ ஆர் ரீசன்ஸ் ஃபார் தெம் டு அட்டெம்ப்ட் சூசைட். வெறும் கல்வியை மட்டுமே மாணவர்களுக்கு கற்பிக்காமல் சமுதாயம் குறித்த பாடங்களையும் பாடத்திட்டத்தில் சேர்ப்பதன் மூலம் அவர்களின் தன்னம்பிக்கையை வளர்க்கலாம் என்கின்றனர் பேராசிரியர்கள். பாடத்திட்டத்தை தாண்டி அவர்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஒழுக்க கல்வியை, சமுதாய கல்வியை, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு கல்வியை வழங்கக்கூடிய வகையிலே பாடத்திட்டத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேயானால் மாணவர்கள் சரியாக இந்த பிரஷர்லிருந்து மாற்றம் வர முடியும் என்பதுதான் எங்களோட நம்பிக்கை. அதிக கல்வி கட்டணம், தரமற்ற மற்றும் அடிப்படை வசதியற்ற கல்லூரிகள், மனப்பாட கல்வி முறை என பல காரணிகளால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகின்றனர். குறிப்பிட்ட பாடங்களை மட்டுமே படிக்கும் பள்ளி கல்வி முறையை மாற்றுவதன் மூலம் மாணவர்களின் கல்வி மற்றும் தன்னம்பிக்கை வளரும் என்கின்றனர் மருத்துவர்கள். ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் கிருத்திகா கண்ணன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.